நேரு என்ன பேசினாரு? பீகாரிங்கெல்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு பேசுறாங்க. தயாநிதி மாறன் என்ன பேசினாரு? பீகாரிகள் எல்லாம் பாத்ரூம் கழுவதான் லாய்க்கு, பாத்திரம் கழுவதான் லாய்க்கு, அவங்களுக்கு அறிவே கிடையாது. பொன்முடி என்ன பேசினாரு? பான் பராக் விற்கிறதா, பான் பீடா விற்கிறதா அவங்க தகுதியானவர்கள்னு பேசுனாங்க. நம்ம அப்படி யாரையும் குறைச்சி பேசல. அதனால முதலில் பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு SIR என்ற சிறப்பு தீவிர இயக்கம், யாரெல்லாம் பொய் வாக்காளர்கள் இருக்கிறார்களோ, மறைந்த வாக்காளர்கள் இருக்கிறார்களோ, மாற்று வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மாற்றுவதற்காகத்தான், முறைப்படுத்துவதற்கு தான் SIR. இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஜனநாயகத்திற்கு, கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது இந்த SIR என்பது. இதை எதிர்த்தால் ஜனநாயகத்தையே எதிர்ப்பது போல, இதை எதிர்த்தால் ஒரு அரசாங்கத்தையே வீழ்ச்சி செய்ய முடியும். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொல்லல, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எதை எடுத்தாலும் எதிர்ப்பதை விட்டுவிட்டு 2026 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்விதான். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அன்றாட பிரச்சனையை விட்டுட்டு SIR பார்க்குறேன், டீலிமிட்டேஷனை பார்க்குறேன், இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.